ओम शांति। ओम शांति। तो विशेष हमारा भट्टी का टॉपिक चल रहा है, ब्रह्मा बाप के समान कैसे बने। और ब्रह्मा बाप समान बनने के लिए विशेष 6 बातों के ऊपर चर्चा की थी। பிரம்மா பாபாவுக்கு சமமாகிறது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம भाई आवाज थोड़ा बड़ा அப்படி நம்ம பத்தி அதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்காக 6 விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க, எப்படியெல்லாம் நம்ம பிரம்மா பாபாவுக்கு சமமாகலான்றதுக்கு 6 விஷயம். तो ये 7वीं बातें, अगर ब्रह्मा बाप के समान बनना है, 7வது விஷயம், उसके பிரம்மா लिए பாபாவுக்கு சமமாகணும் என்றால் जो बाबा ने कदम रखे थे, जो श्रीमत रूपी कदम प्रमाण चलता है, जो शिव बाबा ने ब्रह्मा के द्वारा जो भी हमें श्रीमत दिए हैं, जितना श्रीमत प्रमाण चलेंगे आप व्यर्थों से मुक्त बनेंगे, हल्के बनेंगे, फरिश्ता बनेंगे. அப்போ பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்ரீமத் என்ற அந்த கால்களை நம்ம எந்த அளவுக்கு சரியா வைக்கிறோமோ அவ்வளவு நம்ம லேஸ் ஆயிடுவோம், அவ்வளவு நம்ம பறக்க ஆரம்பிச்சிடுவோம், அவ்வளவு நம்ம பிரம்மா பாபாவுக்கு சமம் ஆயிடுவோம். जो परचिंतन प्रदर्शन करता है, परमत प्रमाण चलता है, मनमत प्रमाण चलता है, वो बाप समान नहीं बन सकता. யாரு பிறரை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்களோ, பிறரை பார்த்துட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி குணம் உள்ளவங்க பாபாவுக்கு சமமாக முடியாது. जो भी हमें बाबा ने ब्राह्मण बनने के नाते हमें जो भी सवेरे अमृत वेला का नियम बताया है, क्लास के पहले योग करने का नियम बताया, मुरली सुनने का नियम बताया, जितना जो इस नियमों को फॉलो करते हैं वो बाप के समान बन सकते हैं. பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காங்க. அமிர்த வேளை யோகா, அதுக்கு கிளாஸ்க்கு முன்னாடி யோகா, அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி கேட்கணும், இதெல்லாம் யாரு கரெக்டா கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். पवित्रता की धारणा, शुद्ध खानपान की धारणा, मनसा वाचा कर्मना, जितना जो श्रीमत का पालन करता है वो है बाप के समान. தூய்மையினுடைய தாரணை, சுத்தமான உணவினுடைய தாரணை, என்னெல்லாம் பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம பாபா போல ஆக முடியும். तो बताओ आप लोग नागरकोले वाले, कन्याकुमारी वाले कितना परसेंटेज बाबा के श्रीमत को फॉलो कर रहे, बताओ. அப்போ நாகர்கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை சதவீதம் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறவங்கன்னு நீங்க சொல்லுங்கன்றாங்க. आज तक के जो पुरुषार्थ किया उस प्रमाण आप लोग अपने आप को नंबर दो, सबका अलग अलग है. तो बताओ आप कितना परसेंटेज श्रीमत का पालन कर रहे हैं. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறீங்களோ உங்களுக்கே நீங்க ஒரு மார்க் போட்டுக்கலாம். 100க்கு எத்தனை மார்க் நீங்க இப்போதைக்கு வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. बताओ दो अपने अपने मार्क. உங்களுக்கே நீங்களே மார்க் போடுங்க, சொல்லுங்கன்றாங்க. 100%, 90%, 80% कितना चल रहे हैं? எத்தனை சதவீதம் கொடுக்கலாம்? 80%, 90%? 100%. वाह, माता जी के लिए ताली बजाओ भाई. माता जी की कई तट சொல்றாங்க. अच्छा और बताओ. வேற இன்னும் சொல்லுங்க மற்றவங்க. 75 हूँ. अच्छा और बताओ. 75 யாரோ சொல்லிருக்காங்க. जल्दी जल्दी बताओ भाई लोग. 60. अच्छा 40. हाँ पीछे वाले माता है, जल्दी जल्दी बताओ. अपने आप को तो सबको पता है ना. உங்களுக்கே உங்களை பத்தி தெரியும் இல்லையா, அதனால கரெக்டா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்கன்றாங்க. हाँ 50. अच्छा हाँ पीछे वाले माता है 50. आजकल कई श्रीमत किसको समझते हैं? अमृत वाला उठना, रोज की मुरली सुन लेते हैं, शुद्ध भोजन खा लेते हैं, पवित्रता का पालन करते हैं, इसको समझते नियम. அமிர்த வேளை எந்திக்கிறோம், நம்ம சுத்தமான உணவு சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னோம், முரளி கேட்கிறோம். அப்ப நம்ம ஸ்ரீமத் படிதான் நடக்கிறோம், இதுதான் ஸ்ரீமத் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க.
लेकिन याद रखना श्रीमत की बहुत गहरी परिभाषा है। ஆனா நல்லா நினைவு வைங்க, ஸ்ரீமத் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆழமான டெஃபினிஷன் இருக்கு. अमृत वाला उठे लेकिन बाबा के सामने झुटका लगाते योग कि आधे मार्क उसके कट हो गए। அமிர்த வேளை எந்திக்கிறீங்க, ஆனா பாபா முன்னாடி தூங்கி தூங்கி உட்கார்ந்தா அதுல பாதி மார்க் போயிடும். इतना ही नहीं, झुटका भी नहीं लगाया था, आंखें खोल के बैठे थे, लेकिन मन बुद्धि परमधाम में गई नहीं, भटकती रही, तो भी आधे मार्क कट हो गए। அல்லது நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்தீங்க, நீங்க தூங்கவே இல்ல, ஆனா உங்க மனம் புத்தி பரந்தாமத்துல இல்ல, இங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படினாலும் உங்களுக்கு பாதி மார்க் கட் ஆயிடுச்சு. मुरली तो सुन ली, लेकिन मुरली के पहले योग नहीं किया, आधे मार्क कट हो गए। முரளி கேட்டீங்க, ஆனா முரளிக்கு முன்னாடி நீங்க யோகா பண்ணலன்னா அதுலயும் பாதி மார்க் கட் ஆயிடுச்சு. मुरली सुनी, लेकिन जो बाबा ने सुनाया था उस प्रमाण चले ही नहीं, तो भी उसके भी आधे मार्क कट हो गए। முரளி கேட்டுட்டீங்க, ஆனா கேட்ட பிறகு நீங்க அதுபடி நடக்கலன்னா அப்ப அதுலயும் உங்களுக்கு பாதி மார்க் போயிடுச்சு. आधे तो क्या, मुरली सुनने के केवल 10 मार्क होते हैं, उसको प्रैक्टिकल करने के 90 मार्क होते हैं। आपको 10 मार्क मिलेंगे, 90 तो चले गए। முரளி கேட்கறதுக்கு 10 மார்க், அந்த முரளிய நீங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு 90 மார்க், அப்ப 90 மார்க் போயிடுச்சு, வெறும் 10 மார்க் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. हम केवल थ्योरी कर दी, समझते हम तो श्रीमत प्रमाण चल रहे हैं। ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கரெக்டா முரளி எல்லாம் கேட்டோம், நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். बाहर का भोजन नहीं खाया, घर का खाया, बातें करते खाया, पर चिंतन करते खाया, आधे मार्क उसके भी कट गए। வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடல, நீங்க உங்க சொந்த கையிலேயே சமையல் பண்ணி சாப்பிடுறீங்க, बैच नहीं पहना, मार्क कट हो गया। பரசந்தனை பண்ணி சாப்பிடுறீங்க, வேற எதையோ நினைச்சிட்டு சாப்பிடுறீங்கன்னா அதுல பாதி மார்க் கட் ஆயிடுச்சு. பேட்ஜ் போடலன்னா அதுல பாதி மார்க் கட் ஆயிடுச்சு. यूनिफॉर्म में नहीं आए थे, मार्क कट हो गया। யூனிஃபார்ம்ல நீங்க வரலன்னா அதுலயும் பாதி மார்க் கட் ஆயிடுச்சு. बताओ, அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க உங்க மார்க் எத்தனைன்னு சொல்லுங்க. बच्चों की स्कूलों में टेस्ट होते हैं बीच बीच में, जब फाइनल में बच्चा फेल होता है तो टेस्ट वाला वो टीचर देखता है कि ये रोज यूनिफॉर्म में आता था, इसका कोई झगड़ा पिगड़ा कुछ नहीं, हर टेस्ट में पास आए, 33 के बजाय 35 कर लेता है। அதாவது எக்ஸாம்ல கடைசி பரீட்சையில ஒரு பையன் வந்து 33 மார்க் தான் எடுத்திருக்கிறான்னு வைங்க, அப்ப டீச்சர் பாப்பாங்க, இவன் வந்து ஒழுங்கா டெய்லி லீவ் போடாம வந்திருக்கிறான், யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கிறான், ரெகுலரா பண்றான், அப்ப இவனுக்கு அந்த மார்க்க எக்ஸ்ட்ரா போட்டு அவனை பாஸ் ஆக்கி விட்டுருவாங்க. हम तो यूनिफॉर्म में नहीं आ रहे, इतना ये भी नहीं, तो बाबा लास्ट में बीच में हमारे बहुत सारे पेपर होते हैं, कभी गुस्सा भी कर लेते हैं, कोई संस्कार के वश हो जाते हैं, तो बाबा कहेगा ये ऐसा ही ठीक नहीं। ओम शांति। அப்போ இடையில ஸ்கூல்ல கூட டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, அந்த டெஸ்ட்ல எல்லாம் நல்ல மார்க் எடுத்தா கூட கடைசி டெஸ்ட்ல குறைவா இருந்தாலும் மார்க் போட்டு விட்டுருவாங்க. அப்ப பாபா கூட இங்கேயும் நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க, அது யாரு கூடயும் இவங்க சண்டை போடாம இருக்கிறாங்களா, இவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்களா, இதெல்லாம் பாக்குறாங்க. அதுல எல்லாம் நீங்க கோவப்பட்டு மார்க்க தொலைச்சிட்டீங்கன்னா அப்ப இதுல ஃபெயில் ஆயிடுது. इसलिए गहराई में जाओ, केवल ऊपर ऊपर से नहीं तैरो, समुद्र के ऊपर से मछलियां मिलेगी, अंदर जाएंगे खजाना मिल जाता है। நீங்க அதனால மேலோட்டமா பார்க்காதீங்க, ஒரு கடல்ல கூட மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து நீங்க வலை பிடிச்சா உங்களுக்கு மீன் தான் கிடைக்கும், அதோட ஆழத்துல போனாதான் मुत्तुक्कल கிடைக்கும். एक आज सवेरे में गया था समुद्र के पास, तो एक आदमी एक टोकरा लेकर के घुसता था, लाता था, मछली आती थी, बाकी कुछ आदमी क्या ढूंढ रहे, मतलब मोती जो रहे, मतलब मोती जो लेगा आगे जाओ, अंदर घुसो तब मिलेगा। இன்னைக்கு காலையில பிரதர் கடலுக்கு போயிருந்தாங்களாம், அப்போ பார்த்தாங்களாம் ஒருத்தர் கூடைய வச்சுட்டு ஏதோ உள்ள கோரி கோரி எடுக்கிறாங்களாம், எடுத்தா அதுல மீன் வந்துச்சா. அப்போ என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்களா, நான் முத்தை எடுக்கிறேன். நாங்க முத்தை எடுக்கிறதுக்கு நீ இங்க எதுக்கு இருக்கிற, இன்னும் நல்லா தள்ளி போ, உள்ள போ, அப்பதான் உனக்கு முத்துக்கள் கிடைக்கும்னு சொன்னாங்களாம். इसलिए श्रीमत के गहराई में चलो, इसको कहते हैं आध्यात्मिक ग्रामर। அதனால ஸ்ரீமத்தினுடைய ஆழத்துக்கு போங்க, இதுதான் வந்து ஆன்மீக இலக்கணம்னு சொல்லப்படுது. इसलिए जितना श्रीमत प्रमाण चलेंगे, बाबा के 2 प्रकार के बच्चे हैं, एक कच्चे दूसरे पक्के। பாபாக்கு 2 டைப் குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒண்ணு வந்து பக்குவம் இல்லாத குழந்தைகள், ஒண்ணு பக்குவமான குழந்தைகள். पक्के मतलब
जो हर श्रीमत को फॉलो करते हैं, वो है पक्के। அதாவது காய் ஒண்ணு பழம் நல்லா பழுத்தது. அப்போ நல்ல ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறவங்கன்னா அவங்க நல்ல பழுத்த பழம் மாதிரி. कई बार हम लोग ट्रेनों में बसों में जब बाहर जाते हैं, हमारे बैच वगैरह देख करके लोग कहते हैं अच्छा आप ओम शांति में है। मैंने हाँ, हम भी ओम शांति में है। हमने कहा अच्छा आप मुरली सुनते हैं? मुरली तो नहीं सुनते, अमृतवेला उठते हैं। अमृतवेला काय का ओम शांति में? फिर जो अमृतवेला नहीं उठ रहा है, मुरली नहीं सुन रहा है, काय का ओम शांति में? इसलिए श्रीमत, हर श्रीमत प्रमाण चले। श्रीमत पक्के जो बच्चे हैं, इस पूरे हर श्रीमत का पालन करने वाले सत्युग वाले और कच्चे वाले त्रेतायुग वाले। அதனால பிரதர் வந்து ஏதாவது வெளியில இடங்களுக்கு போகும்போது அந்த பேட்ஜ் பார்ப்பாங்களாம் யாராவது. பார்த்துட்டு நீங்க ஓம் சாந்தில இருந்தா நாங்களும் ஓம் சாந்திக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப பிரதர் கேட்பாங்களா, அப்படியா அமிர்தவேளை எந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அது எந்திக்க மாட்டோம். இப்ப கிளாஸ்க்கு போறீங்களா அது கேட்க மாட்டோம். அப்ப எப்படி நீங்க வெறும் ஓம் சாந்தியில உள்ளவங்கன்னு சொல்லிக்கலாம். அதனால பக்கா எல்லாத்தையும் கடைபிடிக்கிறவங்க தான் பாபாவுடைய முழுமையான குழந்தைகளா இருக்காங்க. मम्मा मम्मा क्यों बनी? मम्मा बाबा जो कहते थे वो करती थी, इसलिए इतनी ऊंचा पद मिला। மம்மா எப்படி மம்மா ஆனாங்க? பாபா எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. அதனால அவங்க அந்த உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க. इसलिए ये 18 जनवरी हमें याद दिलाते हैं, जैसे बाबा ने शिव बाबा के हर श्रीमत का फॉलो करके कर्मातीत बने, नंबर 1 बने, तो क्या हम भी वो श्रीमत का पालन करते हैं? अगर नहीं करते तो हमें करना है, तब हम कर्मातीत ब्रह्मा बाप समान बन सकेंगे, व्यर्थों से मुक्त बन सकेंगे। அப்போ ஜனவரி 18 நாளே பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகக்கூடிய நாள் இல்லையா? பிரம்மா பாபாவை நினைவுபடுத்துறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்ரீமத்திலையும் நம்ம பாபாவுக்கு சமம் ஆனாதானே, நம்ம பாபா சொல்ற மாதிரி செய்தாதானே பாபாவுக்கு சமமாக முடியும். लेकिन हम श्रीमत का उल्लंघन क्यों करते हैं? ஆனா ஏன் நம்ம அந்த ஸ்ரீமத் அப்படின்றத நம்ம மதிக்காம இருக்கிறோம்? लोक लाज आती है। அதுக்கு காரணம் வந்து லோக்கலாஜிக்கல் மரியாதை. यहाँ फिर भी लोक लाज कम है। मैं तो राजस्थान में रहता हूँ, तो राजस्थान में जब माताई क्लास में बैठते थे, पूरा घूंघट लेकर के बैठेंगे, चेहरा ढक करके। அப்போ இங்கெல்லாம் கூட அந்த லோக்கல், அதாவது உலகத்துல என்ன பண்றாங்களோ அது நீங்க பண்றது இல்லைன்றாங்க. ராஜஸ்தான்ல எல்லாம் வந்து கிளாஸ்ல எல்லாரும் தலையோட மூடிட்டு தான் மாதாஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. वहाँ नियम होता है, वहाँ के आसपास, मधुबन के आसपास में कई सेंटर पर जाते हैं। அங்க மக்களுடைய நியமம் அது அப்படி. एक अभी कुछ साल पहले मैं शांतिवन में टेलीफोन एक्सचेंज में वहाँ कुछ फोन करने के लिए खड़ा था, कुछ काम से खड़ा था, तो एक माताजी टेलीफोन करने के लिए आई थी। वहाँ पहले एसटीडी बूथ थे ना, तो वहाँ फोन करने के लिए आई। तो जब वो आई थी तब घूंघट वगैरह नहीं था। जैसे वो उसने डायल करते करते फोन लगा, फटाफट घूंघट लेकर के अंदर से बात कर रही थी। तो मैंने फोन पूरा होने बाद माता जी को पूछा, माता जी ऐसे घूंघट से बात क्यों कर रहे थे? कहते ससुर जी से बात कर रहे थे ना। हमने कहा ससुर जी कहाँ है? कहते जयपुर में। मैंने कहा वहां से ससुर जी ने देख तो नहीं लिया? तो देखो ये है लोक लाज। அதாவது ஒரு தடவை மதுபன்ல எஸ்டிடி பூத்துல பிரதர் ஏதோ ஒரு வேலைக்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மாதாஜி வந்து ஃபோன் பண்றதுக்கு வந்திருக்காங்க. வரும்போது சும்மா தான் சாரி கட்டிட்டு இருந்தாங்க. ஃபோன் நம்பர் அடிச்சு சுத்தினதுக்கு அப்புறமா படபடன்னு அந்த இதை எடுத்து சாரி எடுத்து தலையில சுத்திக்கிட்டாங்களாம். சுத்திட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்களாம். பேசி முடிச்சிட்டு வச்சதுக்கு அப்புறம் பிரதர் கேட்டாங்களா, எதுக்கு இப்போ அவசர அவசரமா தலையை மூடினீங்க அப்படின்னு. ससुर माना कौन? ससुर पति का पिताजी। அப்ப சொன்னாங்களா, மாமனார் கிட்ட நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் தலையெல்லாம் மூடிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப பிரதர் கேட்டாங்களா, உன் மாமனார் பார்த்துடலே நீங்க மூடாம பேசுனது அப்படின்னு. लेकिन ये क्यों वहां राजा बड़ों के लिए रिगार्ड, रिस्पेक्ट के लिए ये ले लेते हैं? ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. लेकिन ससुर जी का ससुर जी कौन है? शिव बाबा। उसकी इतनी लोक लाज है। अगर मुरली के नहीं जाएंगे तो ससुर जी क्या बोलेंगे? अमृतवेला नहीं उठेंगे, ससुर जी क्या? ये ससुर जी के तो कोई लोक लाज नहीं, लेकिन एक जन्म के ससुर जी के लोक लाज करते हैं। अगर लोक लाज करनी है एक परमात्मा की करो, बाकी किसी की करने की कोई जरूरत नहीं।
அப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு ஜென்மத்து மாமனாருக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் சிவபாபா எப்படிப்பட்ட மாமனாரு? பாபாவோட ஸ்ரீமத்துக்கு அப்போ நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? इसलिए लोग इस दुनिया में ऐसे हैं, घोड़े पर बैठने में नहीं देंगे, पैदल चलने में नहीं देंगे। ஆனா உலகத்துல உள்ள மக்கள் எப்படின்னா, நம்மள குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்து பயணம் பண்ண விட மாட்டாங்க, நடந்துட்டும் பயணம் பண்ண விட மாட்டாங்க. अगर यहाँ आएंगे तो बोलेगे क्या तुम लोग सफेद ड्रेस पहनते, बैच नहीं ये बैच पहनते, बाहर का खाना नहीं खाते, फिल्में नहीं देखते, फैशन नहीं करते, ये कोई लाइफ है क्या? अरे खाओ पियो मौज करो, दुनिया में आए, किसने कहा विनाश होने वाला है? किसने भरमाया? ये तो युगों युगों से चलता रहता है ना। यहाँ आएंगे तो ऐसे बोलेंगे। அதாவது நீங்க இங்க வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேட்ஜ் எல்லாம் போட்டு கிளாஸ்க்கு வந்தா என்ன சொல்லுவாங்க? அது என்னது, நீங்க இப்படி சும்மா வெள்ளை ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு கிளாஸுக்கும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வெளியில் உள்ளதை சாப்பிட மாட்டீங்க, இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா சுத்துங்க, நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ठीक है, कल से यहाँ ना बंद कर दो, एक पैंट पहन लो, बाल खुले करके एक सिगरेट लेकर के गोली में घूमते रहो, फैशन करके लाली वगैरह लगा करके। क्या बोलेंगे, अरे ये क्या अवतार बनाया? कोई पूजा पाठ करो, कुछ भक्ति करो। हाँ, ये क्या कर रहे हैं? वो कर रहे थे तो भी बोल रहे थे, ये कर रहे तो भी बोल रहे हैं। इसीलिए कहते हैं सुनो सबकी, करो श्रीमत की। அதாவது ஒருவேளை சரி அப்போ இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே அப்படின்றதுக்காக நீங்க கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா தலையெல்லாம் விரிச்சு போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நீங்க கையிலேயே ஒரு சிகரெட் எல்லாம் வச்சுட்டு நீங்க அப்படி போங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயே இது என்ன இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க, கோயிலுக்கு போங்க, பக்தி பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க அப்படின்னு அப்போ உங்களை இப்படி இருக்க விடுறது இல்லை, அப்படி இருக்க விடுறது இல்லை. அதனால நீங்க எல்லாரும் சொல்றதையும் கேளுங்க, ஆனா ஸ்ரீமத் சொல்றது படி நடந்துருங்க. ना मनमत प्रमाण चलो, ना परमत प्रमाण चलो। जो श्रीमत प्रमाण चलता है वो बाप के समान बन सकता है, वो कर्मातीत बन सकता है। அதனால மன்மத் உங்க மனசு வழியிலயும் நடக்காதீங்க, மற்றவங்க வழியிலயும் நடக்காதீங்க. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்கதான் பரமாத்மாக்கு சமமாக முடியும். कई कहते बाबा मुझे प्यार ही नहीं करता, योग ही नहीं लगता। कैसा लगेगा? अगर श्रीमत प्रमाण नहीं चलेंगे, योग नहीं लगेगा। சில பேர் சொல்றாங்க எனக்கு யோகாவே வர்றதில்ல, பாபாக்கு என்ன ஒருவேளை பிடிக்கிறது இல்ல போல இருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க ஸ்ரீமத் படி நடக்கலன்னா உங்களுக்கு யோகா வராது. कोई भी माँ बच्चों को प्यार करते कब करते? जब वो बच्चा माँ का कहना मानता है, सवेरे जल्दी उठाती है, अच्छे कपड़े पहनाती है, कहते देखो बेटा कपड़े गंदे नहीं करना, पढ़ना, लड़ना नहीं, झगड़ना नहीं। बच्चा जाता है, लड़ता है, झगड़ता है, कपड़े गंदे करके आता है। அதாவது ஒரு அம்மா கூட ஒரு குழந்தைக்கு எப்ப அன்பு காட்டுவாங்க, குழந்தைய காலையில எழுப்பி விடுவாங்க, அது சொன்னபடி கேட்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, குழந்தைகிட்ட சொல்லி விடுவாங்க, மக்களே நீ நான் அந்த மேக்கப் எல்லாம் கலைச்சிடாத, அப்படியே நல்லபடியா போ, யாரு கூடயும் சண்டை போடாதன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா குழந்தை நல்லா சண்டை போடுது, மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு வருதுன்னா அந்த குழந்தை மேல அந்த அம்மாக்கு அன்பு வருமா? जब शाम को आता है मम्मी मम्मी करता है, मम्मी किचन से देखेगी, अगर उसने जो कहा नहीं, वो कहा किया नहीं, कहते तुम चिल्लाते रहे, मैं यहाँ ठीक हो। अच्छा चाय की जगह 2 थप्पड़ लगा देगी, कहेगी तुम्हें उनको मैंने कितना अच्छा कहा, तुम गंदा हो गया। अगर वही बच्चा माँ ने जो कहा वो करके आता तो प्यार करती, गोदी में बिठाती, खिलाती। प्यार कब मिला? जब कहना माना तब। அதாவது சாயங்காலம் அந்த குழந்தை அப்படியே வீட்டுக்கு வருதுன்னு வைங்க, அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அங்க இருந்து அம்மா பாப்பாங்க எப்படி இருக்கு அந்த குழந்தைன்னு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் கலைச்சு போட்டு உட்காந்து டீயை கேட்டா கொடுப்பாங்களா? 2 அடிதான் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா அந்த குழந்தை அம்மா போட்டு விட்ட மேக்கப் மாதிரியே அதே மாதிரி இருந்துன்னா, அம்மா சொன்னபடி கேட்டுதுன்னா உடனே அந்த குழந்தைய அணைச்சுப்பாங்க, மடியில தூக்கி வைப்பாங்க, அதுக்கு வேண்டியதை கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் शिव बाबा। इसी तरह हम भी बाबा भी हमारी माँ है, सवेरे जल्दी उठाती है, फरिश्ता ड्रेस पहनाती है, और मुरली में कितनी अच्छी बातें बताते हैं। मुरली 2 कॉलम में लिखो, मम्मी ने आज क्या करने के लिए बोला, दूसरे कॉलम में लिखो मम्मी ने क्या मना किया। जो मना किया वो नहीं करो, करने के लिए बोले उसको करो, ये है ज्ञान। அதனால பாபா கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. டெய்லி காலையில நம்மளை எழுப்பி விடுறாங்க, நம்மளுக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அப்போ அந்த வாணி கூட பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு நல்ல நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வாணி கேட்கும்போது கூட 2 காலம் போட்டு எழுதுங்க. ஒண்ணு அம்மா என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க,
இன்னொன்னு அம்மா எதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் நீங்க எழுதிட்டு அன்னைக்கு பூரா பாருங்க. எதை அம்மா செய்யாதேன்னு சொல்றாங்களோ அதை செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. लेकिन हम बाहर जाते हैं, जो कहा उसे विपरीत पर चिंतन करेंगे, दूसरे के दोष देखेंगे, अवगुण देखेंगे, श्रीमत का पालन नहीं करेंगे। शाम को आएंगे, जैसे बच्चा शाम को आता है मम्मी मम्मी करता है, हम भी योग में बैठ के बाबा बाबा बोलते हैं। मम्मी जैसे किचन से खिड़की से देखते हैं, तो बाबा भी परम धाम की खिड़की से देखता है। मैंने तो उसको कहा वो करके आया, नहीं करके बोले तुम चिल्लाते रहे, मैं यही ठीक हूँ। फिर कहते योग लगता ही नहीं। योग लगने के लिए जो कहा वो कर क्या हो। அதனால அந்த அம்மா கூட எப்படி இந்த அம்மா உள்ள இருந்து கிச்சனுக்குள்ள இருந்து பாக்குறாங்க இல்லையா, இந்த பையனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் அவன் செஞ்சுட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு உட்டி பாக்குறாங்க. பார்த்துட்டு தானே அந்த பையனுக்கிட்ட போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்க. அதே போல பரந்தாமத்துல இருந்து அந்த அம்மாவை எட்டி பாக்குறாங்களாம். நான் காலையில எதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி விட்டேனோ அதெல்லாம் செய்யாம இருக்குதா இந்த குழந்தை, இல்ல அதைத்தான் செஞ்சுட்டு வந்திருக்குது. வந்து உட்காந்து அம்மா நம்ம யோகத்துல வந்து உட்காந்துட்டு பாபா பாபா அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லும்போது பாபா பாப்பாங்களா அந்த அம்மா பார்த்துட்டு, நான் எதை செய்யாதேன்னு சொன்னனோ அதைத்தானே செஞ்சுட்டு வந்திருக்கிற, அப்ப சரி உட்காந்து நீ அப்படியே சொல்லிட்டே இரு அப்படின்றதுனால அப்ப யோகா நமக்கு வர மாட்டேங்குது. जो बाबा ने कहा वो करना। अगर योग नहीं लगता, दाल में जरूर कुछ काला है, जरूर। केवल हम बाबा बाबा कहें, बाबा सामने से कुछ रेस्पॉन्स नहीं करें, ऐसा करेगा। इसलिए श्रीमत का पालन करना, इससे हम बाप समान बन सकते हैं। அதனால பாபா என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அந்த ஸ்ரீமத்தை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போதுதான் நம்ம பாபா நம்ம சொல்றதை கேட்பாங்க, நமக்கு யோகா கரெக்டா பாபா கிட்ட இணையும். हर एक के ऊपर कंप्यूटर लगे हैं, जिसने जो नियमों का पालन किया उतना मार्क मिलते, नहीं करते मार्क कटते रहते। எல்லாருக்கும் மேலே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதான். அப்புறம் யார் யார் நியமங்கள் படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க் ஏறிக்கிட்டே இருக்கும். யார் நடக்கலையோ அவங்களோட மார்க் அதுல குறைஞ்சிட்டே இருக்கும். सत्युग में आकर के नहीं कहेगा बच्चे सफेद ड्रेस पहनो, बच्चे अमृत लौटो। केवल पूरा 5000 साल में एक बार ही कहता है, उसको हम डोंट कर करके कोई ना कोई बहाना करते हैं। பாபா வந்து சத்தியுகத்துல வந்து நீ வெள்ளை ட்ரெஸ் போடுன்னு கேட்க மாட்டாங்க. பாபா 5000 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் கேட்கறாங்க. குழந்தை நீ இப்படி இரு, இதை செய்யு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கேட்காம இருந்தா. इसलिए श्रीमत का पालन जितना जो बच्चे करते हैं उतना बाप समान शक्तिशाली बनते हैं। அதனால ஸ்ரீமத் படி எந்த குழந்தைகள் பாபா சொல்றதுபடி கேட்டு நடக்கிறாங்களோ அவங்கதான் சக்திசாலி ஆகுறாங்க. हनुमान एक बार सीता के पास गया, सीता बालों में सिंदूर लगा रही थी ऐसे, तो हनुमान पूछता है माता ये क्या लगा रहे हैं? कहते सिंदूर लगा रहे। क्यों? कहते वो पतिव्रता का प्रतीक है। ये है मतलब राम जी इसको देख करके खुश हो जाते, उसको लगता है तिलक लगाते हैं, राम जी इतना खुश हो जाता है। भागे भागे दुकान में गया, एक सिंदूर की बोरी खरीद की और पूरा शरीर में रगड़ रगड़ करके लगाया और जाकर के राम जी के पास खड़ा रहा। तो राम जी ने तो पहचाना नहीं, तो धीरे से देखते है हनुमान। कहते हनुमान ये तुम लाल क्या लगा क्या है? कहते सीता माता के पास गया, उन्होंने कहा कि सिंदूर लगाने से आप खुश हो जाते, वो तिलक लगाते, मैं पूरा लगा के खुश हो जाऊं। அதாவது ஒரு தடவை ஹனுமான் வந்து சீதா கிட்ட போகும்போது சீதா தேவி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், நெத்தியில குங்குமம் வச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஹனுமான் கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தலையில ஏதோ பண்றீங்க? அது நான் வந்து குங்குமம் வைக்கிறேன். அதாவது குங்குமம் வைக்கும்போது இது பதிவிரதைகள் வந்து இப்படிதான் வைப்பாங்க, அதை பார்க்கும்போது கணவர் ரொம்ப குஷி அடைவாரு. அப்ப இவர் நேர போனாராம், கடையில போய் ஒரு கூட நிறைய குங்குமம் வாங்கினாராம். வாங்கி உடம்பெல்லாம் குங்குமமா பூசிக்கிட்டாராம். பூசிட்டு நல்ல செவ செவன்னு ராமர் முன்னாடி போய் நின்னாரா. ராமருக்கு அடையாளமே தெரியலையா யாருன்னு. அப்போ ராமர்கிட்ட கேக்குறாராம், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா. ஏன் இப்படி எல்லாம் உடம்பெல்லாம் எப்படி செவப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க வந்து இந்த பொட்டு வச்சா நீங்க ரொம்ப குஷி அடைவீங்கன்னு சீதா அம்மா வந்து நெத்தியில பொட்டு வச்சாங்க. நாங்க பாருங்க என் உடம்பு பூரா அதை சிகப்பாக்கி இருக்கிறேன், நீங்க ரொம்ப குஷி அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு ராமர்கிட்ட கேட்டாங்களா. उसको लोक लाज आई, उसको नशा चढ़ा, ये सिंदूर लगाने से राम खुश हो जाएगा। ஏன்னா அவர் நினைச்சாரா, ராமருக்கு இது பிடிக்கும்னா நான் இதை கண்டிப்பா என் உடம்பு பூராவே பூசுவேனே அப்படின்ட்டு. லோக்கலாஜிக்கல் மரியாதை அவர் பார்க்கல. இதை பார்த்து யாரு என்ன சிரிப்பாங்க அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை.
उसने ये नहीं सोचा समाज मुझे क्या समाज से बंदर सेना से निकाल देगा, ये तुम क्या लगा के आया हूं, अब यह शरीर मेरा भद्दा सा नजर आएगा। उसको नशा चढ़ी, जो लगाने से राम जी खुश हो जाता है, उसके लिए हमें लोक लाज नहीं करनी। அப்போ அவருக்கு வந்து உலகத்துல உள்ள சமுதாயம் என்ன பார்த்து சிரிக்குமே, அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்களே, அப்படி எதுவுமே அந்த ஹனுமான் நினைக்கல. அவருக்கு என்ன தோணுச்சு, ராமருக்கு இது பிடிச்சிருக்கு, அப்ப நான் இதை கண்டிப்பா உடம்பு பூரா பூசணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. जो खाने से, जो पहनने से, जो करने से बाबा खुश हो जाता है, उसके लिए लोक लाज नहीं करनी। அதனால எதை சாப்பிடுறதுனால பாபா குஷி அடைவாங்களோ, எப்படி எதை போட்டுறதுனால பாபா குஷி அடைவாங்களோ, அதை நீங்க செய்யறதுனால எந்த லோகலாஜிக்கல் மரியாதையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. अब स्कूल के कितने बड़े बड़े बच्चे होते हैं, जो स्कूल का यूनिफॉर्म है वही पहन के जाते हैं, उनको लोक लाज आते हैं। अगर ये पहनेंगे तो हमारी भी यूनिवर्सिटी है, हमारे भी स्कूल का ड्रेस कोड है, वो ड्रेस कोड दे करके बाबा याद आएगा, बैज दे करके बाबा याद आएगा, लोगों को भी ये भी सेवा हो जाएगी। इसीलिए बाबा कहते बच्चे हर बात के नियमों को फॉलो करो। அப்போ பாபா சொல்றாங்க, பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க. அதுல போடக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து, ஐயே இந்த ட்ரெஸ் போட்டா என்ன பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க அதை போட்டுட்டு தானே போறாங்க. அதே போல பாபா வந்து நமக்கு இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பாபா நமக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பண்ணும்போது அது கூட சேவை ஆயிடும். जैसे किसी को खांसी है तो डॉक्टर के पास जाता है, डॉक्टर क्या करता है, दवाई देता है, दवाई दे करके क्या बोलता है, खट्टी चीजें दही वगैरह मत खाना। और पेशेंट क्या कर रहे हैं, दवाई भी ले आए, दवाई भी खा रहे हैं, खट्टी चीजें दही वगैरह वो भी खा रहे हैं। अब बीमारी कैसी ठीक होगी? ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம் டாக்டர் கிட்ட. அப்ப டாக்டர் சொன்னாராம், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, ஆனா புளிப்பானது இந்த புளி, அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து மாத்திரையும் போட்டுக்கிறாங்க, புளிப்பும் சேர்த்துக்கிறாங்க, தயிர் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த நோய் குணமாகும்? इसी तरह आज हमको भी विकारों की बीमारियां लगी हैं, और उसके लिए बाबा ये मुरली के पॉइंट्स दवाई देता है, साथ में परहेज बताता है। तुम बैच पहनकर रखना, यूनिफॉर्म पहनकर रखना, बाहर का भोजन नहीं खाना, जो भी हमें नियम दिए हैं ये विकारों से मुक्त बनने के लिए। लेकिन हम क्या करते हैं, दवाई तो खा ले लेकिन वो परहेज नहीं करते, तो विकारों से मुक्त कैसे बनेंगे? அப்ப அதே போல பாபா கூட நமக்கு என்ன பண்றாங்க, முரளியில தினசரி பல மாத்திரைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாத்திரைகளையும் நம்ம போட்டுக்கிறோம். கூடவே பாபா எது எது ஸ்ரீமத் கொடுக்குறாங்களோ, அது இதை பண்ணாதன்னு சொன்னா அதையும் நம்ம பண்றோம். அப்போ மருந்தும் சாப்பிட்டு நம்ம பத்தியா இருக்காம இருந்தா அப்ப நம்மளோட வியாதி எப்படி நம்ம கிட்ட இருந்து நீங்கும்? यहाँ फिर भी कुछ नहीं है, नियम नहीं है। आज भक्ति में क्या क्या करते थे, भक्ति में मैं खुद देखता था, मेरी माता जी भक्ति करती थी, मंदिर में जाती थी, और हम तो खेती बाड़ी में रहते थे। तो खेती बाड़ी में कुएं, बड़े बड़े कुएं रहते थे, बहुत बड़ा बड़ा कुआं, तो उस कुएं के अंदर उतर करके जाती थी, कुएं में स्नान करती थी, और वो चढ़ करके गीले कपड़े से वो मंदिर तक 2 किलोमीटर तक वो सोएगी, फिर एक डंडा लेकर के उसको लाइन लगाएगी, फिर वहां जाकर के वहां सोएगी, फिर आगे डंडा लगाएगी। ऐसा करके गर्मी हो सर्दी हो जाकर के ऐसी भक्ति करती थी। बाबा तो ये आपको नहीं कहता ना, गीले कपड़े पहन करके नहा करके सोते हुए यहाँ सेंटर तक आओ, नारियल लेके आओ, अगरबत्ती लेके आओ, उपवास करो, इसीलिए आकर के यहाँ बैठो, आराम से बैठो। इसलिए कोई नियम नहीं, सिंपल नियम है। इसलिए नियमों का जो पालन करते हैं उनके अंदर शक्ति आते हैं, बाबा की याद रहते हैं, कर्मातीत बनते हैं। அதே போல பக்தியில பாருங்க, நமக்கெல்லாம் பாபா ஒன்னும் பெருசா நியமங்கள் கொடுத்துடல, ஆனா பக்தியில எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னொன்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இவங்க அம்மா வந்து பக்தி பண்ணும்போது பிரதர் வந்து சொல்றாங்க, நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம், எங்க அம்மா வந்து பக்தி பண்றப்போ பெரிய குளம் இருக்கும், அந்த கிணறு, ரொம்ப ஆழமான கிணறு, அதுல போய் குளிப்பாங்க. குளிச்சு அப்படியே அந்த ஈர துணியோட போய் அப்படியே தரையில படுத்து, அதுல தரையில ஒரு கோடு போடுவாங்களாம், அதை மறுபடியும் எந்திப்பாங்க, மறுபடியும் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் படுப்பாங்க, மறுபடியும் ஒரு கோடு போடுவாங்க, இப்படியே கோயில் வரைக்கும் போவாங்களாம். இப்ப நம்ம உருண்டு கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம், ஒருவேளை அது மாதிரி இருக்கலாம். அப்ப இப்படியே நம்ம பாபா வந்து இவ்வளவு கஷ்டமான நியமங்கள்லாம் நமக்கு தரவே இல்லை.
அவ ஈஸியா நம்ம நியமங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. इसलिए जितना ईश्वरी, आज सीता कमजोर क्यों बनी? क्योंकि नियम का उल्लंघन किया, रेखा का उल्लंघन किया, रावण उसको लेके गया। அப்போ சீதா எப்படி அடிமை ஆனாங்க? அவங்க நியமத்தை மீறினாங்க இல்லையா? அவங்க நியமத்தை வந்து பெருசா பொருட்படுத்தல. அதனால ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். सीता के सामने जब रावण गया था, उसने वेश बदल करके साधु का वेश धारण किया। सीता क्या करते हैं, जबकि लक्ष्मण ने कहा था भाभी इसे रेखा के बाहर नहीं जाना, लेकिन उसने क्या किया, सोचा साधु है, हाँ अगर उसको भिक्षा नहीं देंगे नाराज हो जाएगा, श्राप देगा, इसीलिए क्या क्या श्रीमत में मनमत मिक्स करके बाहर आई, रावण उठा के लेके गया। அப்போ சீதாக்கு வந்து லக்ஷ்மணன் சொல்லி இருந்தாரு, அண்ணி நீங்க இதை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சீதா வந்து என்ன நினைச்சாங்கன்னா, வந்திருக்கிறவர் சன்னியாசியாச்சே, அவர் எதுவும் கோபப்பட்டுற கூடாது, அவர் நமக்கு சாபம் எதுவும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ தன்னோட மன்மத்தை அதுல கலந்துட்டாங்க, அந்த ஸ்ரீமத்துல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க கூட தாண்டி போனாங்க, அடிமை ஆயிட்டாங்க. इसी तरह हम भी किसी के घर में जाते हैं, कहते हैं हम 10 साल के बाद इनके पास आए, अगर इनका खाना नहीं खाएंगे तो नाराज हो जाएंगे, हमारे से बात नहीं करेंगे, हम तो गृहस्थी में रहते हैं, ये श्रीमत में मन मित मिक्स करके बाबा कहते बच्चे दृष्टि दे के खाओ चल जाएगा। अपने आप को श्रीमत में मन मत मिक्स करके उसको तो राजी किया, लेकिन भगवान नाराज, भगवान नाराज तो क्या, आपका तकदीर नाराज हो जाएगा। इसलिए ऐसा कर्म करो जिस कर्मों से भगवान खुश हो जाए, इसलिए श्रीमत में मन मत मिक्स करना। அதே போல நம்ம கூட 10 வருஷம் கழிச்சு நம்ம சொந்தக்காரங்க யாரையாவது வீட்டுக்கு போறோம், அப்போ நினைக்கிறோம் 10 வருஷம் ஆச்சு உங்க வீட்டுல, இப்பதான் வந்திருக்கோம், இப்போ நம்ம அவங்க வீட்டுல சாப்பிடலன்னா அவங்க கோவப்பட்டுருவாங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுலாம், பாபா தான் திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால திருஷ்டி கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உங்களோட மன்மத்தை நீங்க அதுல கலந்துடுறீங்க. நீங்க மன்மத்தை கலந்ததுனால அவங்க கோபப்படல, ஆனா உங்க பாக்கியம் உங்களை மேல கோபப்பட்டுடுச்சு இல்லையா? थोड़ा सा खाने पीने का वैराग करेंगे, पहनने का वैराग करेंगे तो सत्युग में 36 प्रकार का भोजन मिलने वाला है। கொஞ்சம் நீங்க இங்க பத்தியம் உங்களோட சாப்பாடு தண்ணீர் பழக்கத்துல இந்த சங்கம் யுகத்துல பத்தியம் வச்சா, அங்க உங்களுக்கு 36 விதமான சாப்பாடு உங்களுக்கு சத்தியுகத்துல கிடைக்கும். यहाँ जितना भी यूनिफॉर्म में चलेंगे तो 84 जन्म में बढ़िया बढ़िया कपड़े मिलेंगे। இங்க நீங்க எந்த அளவு யூனிஃபார்ம்ல வர்றீங்களோ, உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு பல விதவிதமான ட்ரெஸ் பாபா உங்களுக்கு கொடுப்பாங்களாம். इसलिए कोशिश करके हमें, अगर किसी के ज्यादा ही घर के प्रॉब्लम है, इसके लिए भले छुट्टी है, लेकिन अगर घर में सब ज्ञान में चल रहे, घर में ज्ञान में मान रहे, तो फिर हमें नियम पर चलने के लिए ये हाथ के मार का इसको गवाना नहीं है। இப்போ ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது இதுக்கு பிரச்சனை பண்றாங்க, அப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது பரவாயில்ல. ஆனா வீட்டுல எல்லாருமே ஞானத்தை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஞானத்துக்குள்ள போறதுல உங்களுக்கு தடை எதுவும் அவங்க விதிக்கல, அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா அதை நீங்க கடைபிடிக்கணும். आज एक नियम का उल्लंघन किया, कल दूसरा करेंगे, तीसरा करेंगे, धीरे धीरे। इसलिए कोशिश करके हमें श्रीमत का पालन जितना करेंगे उतना बाप समान बन सकेंगे। ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க மீறுவீங்க, நாளைக்கு இன்னொன்னு மீறுவீங்க, இப்படி ஒன்னொன்னா மீறி மீறி கடைசியில நிறைய விஷயங்கள் நீங்க இழந்துருவீங்க. சோ எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு பாபாவுடைய ஸ்ரீமத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நிறைய லாபம் இதனால ஏற்படும். मुख के लिए भी नियम है, कान में क्या सुनना है उसके लिए नियम है, आंखों के लिए क्या देखना है उसके लिए नियम है, हर चीज के लिए। और जितना आप नियमों प्रमाण चलेंगे आपके जीवन में अलौकिकता नजर आएगी। பாபா ஒன்னொன்னுக்கும் நியமம் கொடுத்திருக்காங்க. உங்க வாய்க்கு நீங்க எப்படி பேசணும், எதை கேட்கணும், எதை பார்க்கணும், ஒன்னொன்னுக்கும் நியமம் பாபா கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த நியமங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாயிடும். और जितना नियमों का उल्लंघन करते हैं उतना हमारे विकर्म बन जाते हैं। எவ்வளவு நியமங்களை நம்ம உதாசீனப்படுத்துறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பாவ சுமைகள் தலைமையில ஏறிடும். कई कहते जब हम पहले आए थे ना, हमारा योग बहुत अच्छा लगता था, स्थिति अच्छी थी, लेकिन अब पता नहीं क्या हो गया, क्या हो गया। अब धीरे धीरे हमने नियमों को ढीला करते गए, उसके बाद 1 का 10 गुना बढ़ता गया, इसीलिए फिर बोझ चढ़ गया, इसीलिए योग लगता ही नहीं। इसीलिए कोशिश करके अब नया साल चालू होने वाला हो गया,
पोंगल आने वाला है और अभी मुश्किल से टाइम तो बाबा ने तो कहा था कि संगम युग 100 साल का है, 88 साल पूरा हो गया, मुश्किल से 12-13 साल संगम युग रह गए। हाँ, लेकिन तब तक भी हम रहेंगे, क्या होने वाला कोई भरोसा नहीं। इसलिए कोशिश करके जो बाबा हमें ब्राह्मण होने के नाते जो नियम बताता है उसको फॉलो करना है। அதனால நம்ம வந்து இப்போ ஒன்னொன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்ரீமத்தா விட்டுட்டு கடைசியில நிறைய, அதாவது வந்த புதுசுல சில பேர் சொல்றாங்க எனக்கு நல்ல யோகா வந்துட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப போக போக எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்ப யோகாவே வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க பாபாவோட ஒரு ஒரு நியமங்கள் மீற 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 அந்த சுமை உங்க தலைமையில ஏறிடுது, 1க்கு 10 மடங்கா ஏறிடுது. அதனால நீங்க உட்கார்ந்தா கூட உங்களால அந்த யோகா வந்து கரெக்டா பண்ண முடியல. அதனால எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும், இப்ப வந்து புது வருஷம் பிறந்தாச்சு, இப்ப தை பிறக்க போகுது, அதனால இன்னும் 12 13 வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால அந்த 12 வருஷமும் நாம எப்படி எப்படி இருப்போம்ன்றதும் நமக்கு உறுதி இல்லை. பாபா வந்து 100 வருஷம் தான் சங்கமயுகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால இருக்கிற காலத்துல இந்த வருஷத்துல எப்படியாவது நீங்க எல்லா ஸ்ரீமத்தையும் கடைபிடித்து முழுமையாகுங்க. एक होता है ईश्वरीय नियम, दूसरा होता है ईश्वरीय मर्यादाएं, तीसरा होता है मैनर्स। ये तीनों भी हमारे जीवन में चाहिए, क्योंकि हम प्रिंस प्रिंसेस भविष्य में बनने वाले हैं, राजकुमार राजकुमारी बनने वाले हैं। हमारे संस्कार कितने रॉयल चाहिए। 3 விஷயம் இருக்கு. ஒன்னு நியமம், ஒன்னு மரியாதை, ईश्वरीय नियम और मर्यादा, ईश्वरीय नियम, ईश्वरीय नियमங்கள், दूसरा ईश्वरीय मर्यादा और तीसरा मैनर्स। மூணாவது मैनर्स, நம்முடைய குணாதிசயங்கள்। मैनर्स क्या होते हैं? இந்த 3 விஷயங்கள் இருக்கு. அதுல मैनर्सனா என்னன்னு கேக்குறேன்। मैनर्स समझो क्लास चल रहा है, फर्स्ट क्लास मस्त होकर के मुरली सुन रहे हैं और लास्ट में आए, लास्ट में आकर के वहां से दरवाजे से आकर के यहाँ बैठ गए, सबका ध्यान उसके तरफ, सभी की लगन परमात्मा की मुरली सुनने में थी, लेकिन आप वहां आकर के बैठने से सबका ध्यान हट गया। ये भी मैनर्स नहीं है। अगर आप लेट आए तो वहां से पीछे जाकर के बैठना, ये मैनर्स होता है। அதாவது மேனர்ஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க। மேனர்ஸ்னா இப்போ முரளி நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அப்படியே போதையோட முரளி கேட்டுட்டு இருக்காங்க, லேட்டா ஒருத்தவங்க வராங்க, வந்து நேரா என்ன பண்றாங்க, எல்லாரையும் தாண்டி ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்றாங்க. அப்ப எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் பாபா மேல இருந்த புத்தி அந்த 1 செகண்ட் எல்லாரும் கவனமும் இவங்க மேல திரும்புது. அப்ப இது கூட மேனர்ஸ் கிடையாது। லேட்டா வாரீங்களா, சத்தம் இல்லாம பின்னால போய் உட்கார்ந்துடணும்। कोई ऐसा ड्रेस पहना है सबकी नजर आपके तरफ जा रहे हैं, मैनर्स नहीं। சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற கொஞ்சம் ஃபேஷனா ட்ரெஸ் போடுறாங்கன்னு வைங்களேன், நல்லா கொஞ்சம் கூட்டின அது மாதிரி ஏதாவது போடுறாங்க, அப்போ மத்தவங்களோட கவனம் பூரா அதுல போகுது, அப்படின்னா அதுவும் मैनर्स கிடையாது। चाय पी रहे, जोर से खींच खींच करके आवाज करके पी रहे, वो सामने वहां तक आवाज जा रही, ये भी हमारा मैनर्स नहीं। டீ குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிற சத்தம் பக்கத்துல வர கேக்குது, அப்படின்னா அதுவும் கூட मैनर्स கிடையாது। चप्पल ऐसी पहने जो चटक पटक सब आवाज करके जा रहे हैं, सबको लगे कौन सी ट्रेन जा रही है, ये भी मैनर्स नहीं है। செப்பல் போட்டுட்டு அது சத்தம் கேக்குற மாதிரி நான் நடக்கிறாங்க இல்லையா, அப்போ பக்கத்துல உள்ளவங்க இது எந்த ட்ரெயினா இப்ப போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்களாம்। இது வந்து நடக்கிறது, அப்படி நடக்கிறது मैनर्स கிடையாது। छोटी छोटी बातें, इससे आपके जब मैनर्स इतना अच्छे होंगे, लोगों ने कहना चाहिए आप कौन सी कहाँ पढ़ते, आपको क्या मतलब आपके मैनर से भगवान की प्रत्यक्षता होनी चाहिए। அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா இதை நீங்க கடைபிடிக்கும் போது உலகத்துல உள்ளவங்க பாக்குறாங்க இல்லையா, பார்க்கும்போது அவங்க நினைக்கணுமா, இவங்க எங்க போய் இதெல்லாம் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு நினைக்கணும்। அப்போ உங்க மூலமா பகவான் அவங்களுக்கு வெளியில தெரியணும்। कई तो क्या करेंगे, किसी से बात करेंगे, तेरे को क्या हुआ, तुम कहाँ से आए, वो अरे तुरी वाली भाषा समझ जाते हैं, इनको मैनर्स नहीं है। அதாவது பேசுற மொழி கூட அது மாதிரி இருக்கணுமா, சாதாரண பேச்சு மாதிரி உங்களோடது பேசக்கூடாது। பாபா எப்படி மகா வாக்கியம் பேசுறாங்க இல்லையா, அது மாதிரி பேசணுமா। அப்ப பேச்சிலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து சரியில்லை, சாதாரண லோக்கலா நம்ம பேசுற விதத்துல தெரிஞ்சு போயிடும்ன்றாங்க। इसीलिए और मैनर मर्यादा क्या होते हैं, समझो कोई बीके बहन और भाई दोनों गली से जा रहे हैं, हंसते हुए जा रहे हैं, एक दूसरे से बातें करते हुए जा रहे हैं, लोग सोचेंगे इनका क्या आपस में संबंध है,
ये बैच पहना हुआ है उनसे का हा हा करके हंसते हुए जा रहे, ये हमारी मर्यादा नहीं है। जब हम जा रहे हैं सारे दुनिया की नजर आपके ऊपर पड़ रहे, इसलिए मर्यादा में चलना। அதாவது இப்போ ஒரு சகோதரன் சகோதரி நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கும்போது நல்லா ஹஹான்னு சிரிச்சுட்டு சத்தமா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. வெளியில உள்ளவங்க பாக்குறாங்க, இவங்க என்ன வாக்கம் ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டு பேட்ஜ் வேற போட்டிருக்காங்க, இவங்களுக்குள்ள என்ன உறவு முறை இருக்கு அப்படின்னு அவங்க சங்கல்பம் போயிட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் மேனர்ஸ் கிடையாது. அதனால இப்ப ரோட்ல போறோமா அதுக்கு தகுந்த மேனர்ஸ் ये நம்ம बैच पहन करके होटल में बैठ करके खाना खा रहे हैं, பேட்ஜ் போட்டுட்டு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ये भी हमारा ईश्वरीय मर्यादा, क्योंकि इसके कारण एक करता है तो सबका नाम खराब हो जाता है। அப்போ ஒருத்தர் இதை செய்யும்போது எல்லாரோட பெயரும் கெட்டு போயிடுது. அதனால இதுவும் ஈஸ்வரிய மரியாதை இல்ல. इसलिए जितना ईश्वरीय मर्यादा में चलेंगे, नियम मैनर्स में चलेंगे, और साथ में ईश्वरीय नियम कायदे, लॉ कहते हैं लॉ, अगर लॉ को हम तोड़ते उसका विघन सजा मिलती है। அதாவது ஈஸ்வரிய சட்டங்கள், மேனர்ஸ்ங்கிறது நம்ம தானா பண்ற விஷயங்கள், சட்டங்கள்னு சிலது இருக்குது. அந்த சட்டங்களை நம்ம மீறும் போது அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். अगर अमृत वाला एक दिन मिस किया, उसकी सजा क्या भगवान मिला है, सत्युग में जा रही, इतना खुशी नहीं होगी। तो हम कहते पता नहीं क्या हुआ, क्योंकि आपने एक दिन अमृत वाला मिस किया है, इसके लिए आपको सजा, आपको ये नहीं हुई। इसलिए कोई भी हमें जो मुरली है, ब्रह्मचर्य का पालन है, शुद्ध भोजन, ये ईश्वरीय नियम है। ईश्वरीय नियमों को कभी हमें तोड़ना नहीं। நீங்க அமிர்த வேளை எந்திக்கல அப்படின்னா அது நீங்க சட்டத்தை மீறுறது. அப்போ உங்களுக்கு என்ன அதுக்கு தண்டனைனா உங்களுக்கு குஷி இருக்காது. பாபா கிடைச்சிருக்காங்க, சங்கமயம் கிடைச்ச பிறகும் அந்த குஷிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது. அப்போ இதே போல ஒரு விஷயத்துக்கும் பாபாவுடைய நியமங்களை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு லாபம் இருக்கு, இல்லாட்டா அது பெரிய தண்டனை. हम क्या करते हैं, अपने आप को समझाते कोई बात नहीं, हम तो नए नए हैं, अभी ज्ञान में है, चलता है। हम एक बार मधुबन में गए थे तो हमारे रूम में एक माता जी रहती थी, कहते हैं हम 40 साल से ज्ञान में हैं, वो एक दिन भी अमृत वाला नहीं उठती थी, मैं तो रोज उठती हूँ, एक दिन में हुआ तो क्या हुआ। इस तरह से क्या करते हैं अपने आप को, लेकिन नहीं। அதாவது நியமங்கள் சொல்லும்போது சாப்பாடு விஷயமாகட்டும், அல்ல அமிர்த வேலை அல்லது கிளாஸ் எதுனாலும் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்பதானே ஞானத்துக்கே வந்திருக்கிறேன், கொஞ்ச காலம் தானே ஆச்சு, அதனால பரவாயில்ல. அந்த மாதாஜி 40 வருஷமா இருக்காங்க, அவங்கள நான் மதுபன்ல வச்சு பார்த்தேன், அமிர்த வேலை கூட எந்திக்க மாட்டாங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறாங்க, தட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுவும் சரி கிடையாது. नियम पर चलने के लिए कहें हम ये गृहस्थ में रहते हैं, और पद पाने के लिए कहेंगे बाबा हमको लक्ष्मी नारायण बनना है, बाबा कहेगा अच्छा तुम दास दासी बन जाओ, गृहस्थ में रहते थे ना, नहीं नहीं बाबा हमको लक्ष्मी नारायण बनना है, और नियम पर चलने के लिए कहेंगे हम गृहस्थ में रहते हैं। इसलिए जितना नियमों प्रमाण चलेंगे वो है बाप समान। நியமங்கள் படி நடங்க அப்படின்னு பாபா சொன்னா, பாபாட்ட என்ன சொல்றாங்க, இல்ல பாபா நாங்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீங்க யாரா ஆகணும்னு கேட்டா மட்டும் லட்சுமி நாராயணன் ஆகணும்னு சொல்றோம். அப்போ நியமங்கள் படி நடந்தாதானே லட்சுமி நாராயணன் ஆக முடியும். இதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது இல்லையா? इसलिए जितना नियमों प्रमाण चलेंगे, ईश्वरीय मर्यादा का श्रीमत का पालन करेंगे, उतना आप बाप समान बनेंगे। ठीक है, எவ்வளவு நியமங்கள் கடைபிடிக்கிறோமோ, பாபா சொல்ற வழிபடி